அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இப்போ அடுத்ததா இவ செஞ்ச அசிங்கமான விஷயங்கள்லயே மிகப்பெரிய ஒரு கேடுகட்டமா ஒரு செயல், மதரசா என்ற போர்வையில் ஆண்களை மயக்கி, அது சும்மாலாம் இல்ல, காம வெறியோட திரிந்த ஈன பிறவியே. உனக்கு அக்பர் அண்ணன் ஞாபகம் இருக்கா? அண்ணன் 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 சொல்லி திரிவியே, ஆனா எவ்வளவு கேவலமா காம வெறியோட அவன் பின்னாடி தெரிஞ்ச ஞாபகம் இருக்கா உனக்கு? சிறுமர பிளான் போட்டியே, அது ஞாபகம் இருக்கா? உன் புருஷனை அந்த பிளான்ல டிரைவர் ஆக்கி அவனை டிரைவரா மட்டும் வச்சுப்போம், அதுக்குதான் அவன் லாய்க்கு. டிரைவரா மட்டும் வச்சுப்போம், நம்ம போற வரைக்கும் போவோம், போயிட்டு ரூம் போடுவோம். இந்த அளவுக்கு பேசனியே, இந்த அளவுக்கு இருந்தியே, கேடுகட்ட அல்லாஹ் வார்த்தை வாயில் நமக்கு வருது, அவ்வளவு அசிங்கமா பேசுனியே, ஞாபகம் இருக்கா? எப்படி மறக்க முடியும்? அந்த போர்வையில போத்தி போத்தி உன் செஞ்ச அசிங்கத்தை எல்லாருக்கும் தெரியாம தானே நடத்திட்டு இருந்த. எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்ப அந்த அக்பர் என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு? எவ்வளவு அசிங்கமா ஈடுபட்டுட்டு இருந்த. ஆண்களை மயக்கி, நீ மயக்குனா அவன் மயங்கிட்டான், அவ்வளவுதான். நீ ஒரு ஆம்பளை பொறுக்கி, அவன் பொம்பளை பொறுக்கி, மயங்கிட்டான், அவ்வளவுதான். அவன் தொப்பி போட்டு வர்றதும், நீ மதரசாங்கிற அந்த போர்வையில போத்திக்கிட்டு நிக்கிறதும், 2 பேரும் சூஃபிங்கிற மாதிரி இருக்கிறதும், நீ எங்க போனாலும் தஸ்பி உருட்டி உருட்டி என்ன பண்ற, எல்லாரையும் உன்னை நம்ப வச்சிட்டு இருக்க சூஃபின்னு நினைப்புல. அதுக்கு மட்டும்தான் லாய்க்கு நீ. 10ஆம் தேதி அந்த கமிஷனர் ஆபீஸ்ல நீ என்ன வந்து பண்ற? எல்லாரும் முன்னாடியும் தஸ்பி உருட்டி நீ நல்லவா சொல்லணும். இல்ல நீ இவோ தாயின்னு சொல்றீங்களே, இறை நம்பிக்கையில இப்படி இருக்காளே அப்படின்னு எல்லாரும் சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஒரு நாடகத்துக்கு நீ என்ன பண்ற? வந்து எல்லாரும் முன்னாடி தஸ்பி ஊட்டிட்டு இருக்க. அது நீ சும்மா ஊட்டல, எத்தனை ஆண்கள் வாழ்க்கையை நீ ஊட்டிட்டு இருக்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். நீ முதல்ல அல்லாஹ்வுடைய பேரு, ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொல்றதுக்கே தகுதி இல்லாத நாய் நீன்னு. எவ்வளவு கேடு கட்டவளா நீ இருந்துட்டு இருக்க ஈன பிறவியே. நீந்தான் முழுக்க முழுக்க சைத்தானே, நீந்தான். அப்ப நீ என்ன பண்ற? உன்னுடைய ஆக்டிங் மூலியமா நீ என்ன பண்ற? இத்தனை நாள் நீ உன் கண்ணியம் கொஞ்சம் கொஞ்சம் பாதுகாக்கப்பட்டுச்சு. இனிமே எப்படி இருப்பன்னு நம்ம பார்ப்போம். நீ முதல்ல எங்கள் சொல்றதுக்கு நீ முதல்ல யோக்கியமா? நீ முதல்ல சரியானவளா? அவங்களோட பிளான் போட்டி, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? எப்படி மறக்க முடியும்? என்னமோ கமிஷனர் ஆபீஸ்ல காரு மகளுக்காண்டி வாங்கி கொடுத்தேன், மகளுக்காண்டி இது பண்ணேன் அப்படின்னு சொன்னியே, கேடுகட்டவளை அப்படி சொன்னியே, கொஞ்சம் கூட வாய் கூசாம சொன்னியே. அது நீ ஏன் எவன் கூட படுத்து வாங்கின அந்த காரு? உனக்காண்டி தானே வாங்கின. வாங்கி அதை எவன் கூட சுத்தணுங்கிறதுக்காண்டி வாங்கின. இது நீ எனக்கு வாங்கினியா? சரி, அந்த மாதிரி கேடு கெட்ட வெளியில நீ வாங்கி கொடுத்தியா அந்த ஆளுக்கு? உன் புருஷங்கிற அந்த ஆளுக்கு வாங்கி கொடுத்தியா? வாங்கி கொடுத்துட்டு அது முதல்ல ஒழுங்கா உருப்படியா அந்த ஆளுக்காச்சும் சம்பாதிக்க தெரிஞ்சிச்சா? நேர்மையான வழியில சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றணும், குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படிங்கிற துப்பு அந்த புருஷனுக்கும் இல்லை, உனக்கும் இல்லை. இதுல நீங்க ஒரு பெத்தவங்க சொல்லிக்க வேண்டியதான். இப்போ எல்லாரும் முன்னாடியும் நீ பெரிய யோக்கியமா தெரியணும், நீ நல்லவன் தெரியணும் அப்படின்னு இதோட நீ ஆட்டம் ஆடிட்டு இருந்ததுல என்னதான்? இதுக்கு மேல நீ எப்படிதான் உன்னுடைய ஆட்டங்களை ஆடினாலும் கூட உன்னுடைய ஈனத்தனமான அந்த ஈன செயல்கள், அசிங்கமான செயல்கள், அசிங்கமான உன்னுடைய குணம் எல்லாமே என்னதுதான் இனிமே எல்லாருக்கும் முழுமையா தெரிய வரும். எவ்வளவு அசிங்கமான ஒரு காம வெறியோட நீ இருந்துட்டு இருக்க. அக்பர் அண்ணன் அக்பர் அண்ணன் அண்ணன் அண்ணன்னு சொல்லி சொல்லி எவ்வளவு அசிங்கமான செயல்ல போய் அவன்கிட்ட நீ பேசிட்டு இருந்த. நீ பேசினத முதல்ல யாராவது காது கொடுத்து கேட்க முடியுமா? இதே மாதிரிதானே அவன்கிட்ட போய் நின்ற. எனக்கு இடம் வாங்கித்தா, சேலை வாங்கித்தா, கார் வாங்கித்தா, வீடு வாங்கித்தா, உன் பொண்டாட்டி இருந்தாலும் நீ என்ன பாத்துக்கணும், என் புருஷையும் நீ தான் சேர்த்து பாத்துக்கணும். அவன் வெறும் ஒரு பாய், கார் ஓட்டுற டிரைவரா நினைச்சுக்கோ, ஆனா அந்த ஆளையும் நீ தான் பாத்துக்கணும், என் மகனையும் நீ தான் பாத்துக்கணும் சொல்லுச்சு.
கேடு கட்டவளே இப்படி முழுக்க முழுக்க சொன்னீங்க, போனை வாங்கித்தா, அதை வாங்கித்தா, இதை வாங்கித்தாண்டு. அதாவது அன்னைக்கு 10ஆம் தேதி கமிஷனர் ஆபீஸ்ல என்னமோ ரொம்ப பாசம், பிள்ளை மேல பாசம் இருக்கிற மாதிரி, பொம்பளை பிள்ளை, அவ குழந்தை, அது இதுன்னு ரொம்ப பாசம் பொங்குற மாதிரி, உறவே உறவே வேணாம், பெத்தவங்களும் வேண்டாம், சொந்தமும் வேண்டாம், முறிச்சும் கூட கொஞ்சம் கூட அசிங்கம், கொஞ்சம் கூட மானமே இல்லாம திரும்பவும் வந்து நிண்டியே. வந்து நின்றுட்டு என்ன சொன்னேன், அங்க நின்றுட்டு எல்லாரும் முன்னாடியும் நடிச்சல்ல, பாசம், ரொம்ப பாசம் பொங்குற மாதிரி. என் பிள்ளைகிட்ட நாங்க பேசணும், கான்டாக்ட் ஏற்படுத்தி கொடுங்க, கான்டாக்ட் வாங்கித்தாங்க, நீ அந்த சார் கமிஷனர் கிட்ட சொல்லவும் தான் அவங்க என்ன பண்ணாங்க, சரின்ட்டு சொன்னாங்க. அப்ப என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்க, அந்த கமிஷனர் சொன்ன அவங்களுடைய மரியாதைக்கு காண்டிதான், அவங்க சொன்ன அந்த ஒரு மரியாதைக்காண்டிதான் நான் வந்து ஒத்துக்கிட்டேனே தவிர எனக்கு துளியும் விருப்பம் கிடையாது. நீ கொடுத்து நான் எதுக்கு அதை வாங்கி நான் பயன்படுத்தணும்? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல நான் எதுக்கு உன்கிட்ட பேசணும்? முதல்ல உன்னை பார்க்கவே, உன் மூஞ்சிய பார்க்கவே பிடிக்கல, வெறுப்பு தான், சகிக்கல. இந்த அசிங்கமான மூஞ்சியோ இந்த மட்டும் உன் குரல, இந்த அசிங்கமான கேடுகட்டவளை பார்க்க கூடாது, கேட்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். உன்கிட்ட எதுக்கு நான் திரும்ப நான் பேச வரணும்? நீ கொடுக்குற போன்ல எதுக்கு நான் பேசணும்? அப்ப முழுக்க முழுக்க அவங்க சொன்ன அந்த கமிஷனர் சொன்ன அந்த மரியாதைக்கு மட்டும்தான் சரின்னு சொன்னேன். இப்ப அதை பின்ன நீ எப்படியும் என்ன பண்ண மாட்ட, அது நீ உன்னால செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டிதான் நான் ஐபோன் கேட்டேன். 4-5 மாசம் இன்னமும் நீ உன் வீட்டு வாடகை கூட இன்னும் கொடுக்க முடியாத லெவல்ல இருக்கிற நீ, நான் இப்ப ஐபோன் கேட்டேன், நீ எப்படியும் வாங்கி தர மாட்ட, அது எனக்கு வாங்க விருப்பமே இல்லை, அது என் கையில வர வேணாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் நான் ஐபோனு கேட்டேன். நீ வாங்கி தந்துட மாட்ட அப்படிங்கிற. ஆனா இப்படி என்ன பண்ற, நேத்து என்ன சொல்ற, 10ஆம் தேதி நீ அப்படி சொல்லிட்டு நேத்து என்ன சொல்ற, நீன்னு ஒருத்தன் எனக்கு போனை பண்றான், போன் என் கையில இருக்கு, நான் வந்து கொண்டு வந்து கொடுப்பேன் அப்படின்ட்டு. நீ என்ன சொல்ற, ஐபோன் இன்னும் மட்டும் தான் வாங்கணும் அப்படிங்கிற. இப்படின்ட்டு என்ன பண்ற, பல விஷயங்கள்ல இப்போ நீ வாங்குற லெவலுக்கு நீ வந்துட்ட அப்படின்னா இன்னும் நீ எத்தனை அக்பர் அண்ணனை வச்சிருக்க நீனு, இன்னும் அவனை மாதிரி எத்தனை கேடுகட்ட கூட போய் தெரிஞ்சிட்டு இருக்க நீனு. உனக்கு எப்படி அவ்வளவு காசு கிடைக்குது? அசிங்கமா இல்ல, கேவலமா இல்ல? இதை விட கேடுகட்ட கேவலம் வேற எங்கேயும் உலகத்துல பார்க்க முடியாது. இப்ப இவ்வளவு கேவலத்திலையும் இந்த நீ வாங்கி கொடுத்த போனு, எனக்கு அந்த போன் நஜீஸ்க்கு சமம் தான். முழுக்க முழுக்க உன்னிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே கேடுகட்ட ஈனத்தனமான விஷயங்கள் மட்டும்தான். இடத்துல எந்த ஒரு நல்ல விஷயங்கன்னு கிடையாது. முழுக்க முழுக்க கேடுகட்ட பொம்பளையா இருக்கே, உன்னை எப்படி நல்லவன்னு சொல்ல முடியும்? வெளி உலகத்தை வேணா நீ ஏமாத்தலாம், எங்களை ஏமாத்த முடியாது. அப்போ இனிமே நீ வாங்கி தர போற அப்படிங்கிற அந்த போனை என்னால எப்படி பயன்படுத்த முடியும்? நான் எப்படி அதை தொடுவேன்? அது ஒரு நஜீஸ முதல்ல அதை தொட முடியுமா? எந்த அசிங்கத்தை பிடிச்சதுல போய் வாங்கிட்டு வந்த நீ? அதப்போ கமிஷனர் ஆபீஸ்ல அந்த அதிகாரி அவங்க சொல்லிட்டாங்களே மதிச்சு மட்டும்தான் சரின்னு ஒத்துக்கிட்டோமே தவிர துளியும் விருப்பம் கிடையாது, எனக்கு துளியும் விருப்பம் கிடையாது. முழுக்க முழுக்க அந்த இடத்துல கமிஷனர் ஆபீஸ்ல கொடுக்கப்பட்டது அந்த அதிகாரிக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை மட்டும்தான். இல்லாட்டா அங்க உன்னோடைய அசிங்கம் முழுக்க முழுக்க அவங்களுக்கு தெரியும். இருந்துமே அந்த இடத்துல ஒன்னையுமே அவங்க கண்ணியப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தல, இயல்புப்படுத்தல. இல்லைன்னா அந்த ஆபீஸ்குள்ள ஏத்த விட்டுருக்க மாட்டாங்க. இவ்வளவு கேடுகட்டவளா அப்படின்னு அளவுக்கு அவங்க நினைச்சு இருந்து உன்னை அந்த அதுக்குள்ள ஏத்திருக்க மாட்டாங்க. அப்போ அந்த அதிகாரி அவங்க சொன்னாங்க, அந்த சார் சொன்னாங்க, கமிஷனர் சொன்ன ஒரே ஒரு அந்த காரணத்தினால மட்டும்தான் சரின்னு ஒத்துக்கிட்டேனே தவிர நீ இந்த எவ்வளவு கேடு கெட்ட இந்த அசிங்கம் பிடிச்ச இதை வாங்கி தந்து அதை நான் பயன்படுத்தணும் எனக்கு அவசியம் கிடையாது. உனக்கு உன் புருஷன் லைக் இல்லைன்னு நீ உனக்கே தெரியும், நீயே சொன்னதான் உன் வாயால சொன்ன பொம்பளைதான் நீனு. இதுல நீ எங்களை பேசுறதுக்கு உனக்கு என்ன இல்லை, துளியும் யோகியம் கிடையாது உனக்கு. முழுக்க முழுக்க அயோக்கியமான கூட்டமே நீங்க தான். அப்போ நீங்களே கேளுங்க, இவ என்ன பேசியிருக்கா, இவ ஆம்பளை பொறுக்கி, அவன் பொம்பளை பொறுக்கி, இந்த 2 சைத்தானும் என்ன பேசியிருக்கான்னு கேளுங்க. நீங்களே கேளுங்க, காது கொடுத்து உங்களால முதல்ல கேட்க முடியுதான்னு பாருங்க, கேளுங்க.
ஹலோ, இந்த பிள்ளைங்க கீழே கிளம்பிட்டு இருக்காங்க, அதனால கூப்பிடுறாங்க. நான் சொல்றது கேளு. ஒரு விஷயம் முழுசா பேசுறப்ப என்னைக்குமே நீ பேச விட்டது இல்ல, நீயும் முழுசா நின்று பேசுனது இல்ல, அறகுறையா ஓடுறது. சுருக்கா பேசு. நீ இல்ல இல்ல, விஷயத்த இந்த கொஞ்சமா வந்து அறகுறை பாரு. இரு அந்த அதாவது இங்க அறகுறையா பாரு, போறனாலதான் ஒரு உனக்கு நம்பிக்கை இல்லாம. லைனுக்கு வந்து 10 லைன் சேர்க்கிற. ஒரு விஷயம் இருன்ட்டேன். நீ வந்து உன்னுடைய டைப்பு நான் தான் சொல்றேன்ல, எல்லாம் நம்மளே மாதிரியே இருக்கும்னு நீ நினைக்க கூடாது. விளங்குதா? உனக்கு விளங்க வைக்கிறதுக்கு நான் முழுசா பேசணும், பேசித்தான் ஆகணும். நீ ஆரம்பத்துல என்ன சொன்ன? பா நீ எது சொன்னாலும் கேட்குறேன்ப்பா, என் செல்லம், என் தங்கம். ஏய், 4 முறை சொல்லிட்டேன் சார், இருண்டேன். அப்புறம் பேசிக்குவோமா? இல்ல இல்ல, நான் இப்ப பேசணும், நான் இப்ப பேசணும். இல்ல இல்ல, நான் இப்ப பேசணும், நான் இப்ப பேசணும். சரி, சொல்ல வர விஷயத்த டக்குன்னு சொல்லு. இந்த மாதிரி பேசுறதுதான் எனக்கு செட் ஆக மாட்டேங்குதுங்கிறேன். இல்ல இப்படி இல்ல, நீ பேசுறது வந்து இப்படி எனக்கு இந்த மாதிரி வளவளம் புலவலான்னு பேசினா எனக்கு பிடிக்காது. சொல்ற உனக்கு உனக்கு விஷயத்த ஷார்ட்டா யோசனை பண்ணி. பேசினாலும் விளங்க மாட்டேங்குது. புருஷனை வச்சுக்கிட்டு பேசுறேன்னா இனிமே கேவலமா நான் ஏமாத்தி ஃபோர்ஜரி பண்ணி உன்கிட்ட பேசுறது மாதிரில பொசுக்குன்னு வார்த்தையை விட்ட. அப்படி இல்ல, அப்படி கிடையாது. அதுக்கு அப்படி அர்த்தம் கிடையாது. எப்படி வேணாலும் நீ முடிவு பண்ணிக்கலாம். அவரை வச்சுட்டு இப்படி என்ன பண்றது, அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி அங்க போய் கேட்கறாரு, இந்த மாதிரி அவர்கிட்ட சொல்லுவியா, நீ இந்த மாதிரி அப்படி சொல்லல, நீ அப்படி சொல்லல, நீ அவரை வச்சுக்கிட்டுலாம் இது பண்றியான்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குன்ட்ட. யோசனை பண்ணி பாரு, உன் வார்த்தையை நீ யோசனை பண்ணி பாரு. அப்ப நான் என்ன கேட்கறேன்னா, நீ வேற யாரையும் வச்சுக்கிட்டு என்னைய வந்து அசிங்கப்படுத்த நினைச்சிட்டு நீ இப்படி பண்றியான்னு நான் உன்னை கேட்டா நீ என்ன பண்ணுவ? இப்படி கேட்டுட்டே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப அந்த புத்தியை விட்டு உனக்கு அதுதான் சொல்றல. இந்த வார்த்தைக்கு தான் நான் சொல்றேன், பல பேர்ட்ட நீ ஏமாந்தனால உனக்கு இந்த புத்தியில என்னைய பேசுறேங்கிறதால. ஏன்னா எனக்கு பயமா இருக்கு, அல்ல இருக்கா, எனக்கு பயமா இருக்கு. என் வாழ்க்கையில இன்ன வரைக்கும் யாருமே என்கிட்ட பேசினதே கிடையாது. அதுலயும் உன்னைய மாதிரி இந்த அளவுக்கு இவ்வளவு தூரமா. என் வாழ்க்கையில இன்ன வரைக்கும் யாருமே என்கிட்ட பேசினதே கிடையாது. அதுலயும் உன்னைய மாதிரி இந்த அளவுக்கு இவ்வளவு தூரமா. உன்கிட்ட ஒரு 3 விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதையும் நான் சொல்லி தொலைகிறேன். 3 விஷயம்தான் இன்னைக்கு நான் என் மனசு மாறுறதுக்கும் காரணம் 3 விஷயம்தான். ஏன்னா என் மேல நீ அதிக அக்கறை எடுத்தது, அன்பா பேசினது. எனக்கு அந்த நோன்பு டைம்ல நீ பேசினில்ல, அது எனக்கு ரொம்ப, அந்த நோன்புக்கு ரம்லானுக்கு முத நாளும் சரி அன்னைக்கும் சரி, அந்த அந்த விஷயம் தான் என் ஆழம் பதிஞ்சது. இன்னொன்னு, உன்னை நான் நல்லபடியா வச்சுக்குவேன், நீ கவலைப்படாத, அப்படி வச்சுக்குவேன் இப்படி வச்சுக்குவேன். நான் காசு பணத்தை நான் ஆசைப்படல. நீ சொன்ன பத்தியா, நீ என்கிட்ட என் கைக்கு வந்துட்டீங்கன்னா என் போனுக்கு நீ எல்லாமே என்னுடைய கண் பார்வையில அப்படியே நான் எனக்குள்ளதான் வச்சுக்குவேன் அப்படின்னு நீ சொன்ன பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அப்படிதான் பாதுகாப்பா எவனாலும் பாத்துக்கணும், அதான் ஒரு ஆம்பளைக்கு அழகு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, புரியுதா? மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி உன் காசோ உன் காரோ உன் பணமோ, நேத்து நான் காரு பார்க்கவும் நீ வாங்கி தர மாட்டியான்னு கேட்கவும் உனக்கு இந்த புத்தி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், வேற ஒண்ணுமே இல்ல. அதெல்லாம் கிடையாது. பைத்தியக்காரி, உடனே அங்க போயிடாத. பைத்தியக்காரி நீ. ஏய், நீ இரு 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 இப்படிதான். இரு உனக்கு என்ன தெரியுமா, செல்லு கேட்ட உடனே சண்டை போடுற, சும்மா இந்த வார்த்தையை சொல்லி பாக்குறேன் உடனே சண்டையை போடுற. ஆனா இப்பயும் நான் சொல்றேன், கிடையாது. சண்டை போடுறேன். இந்த மாதிரி சண்டை போடுற வார்த்தைகளை ஏதாவது ஒண்ணு வளர்த்தி வார்த்தை. நான் வந்து யதார்த்தமா எகலாசா உன்கிட்ட பேசுறேன். உண்மையான அன்பா இருந்தா எது வேணாலும் செய்ய, ஆசைப்பட்டு எது வேணாலும் செஞ்சு கொடு, அப்படிங்கிறதுக்கு உனக்கு புத்தி வர மாட்டேங்குது. ஆனா நீ நினைக்கிற ஆடம்பரமா ஆடம்பரமா அப்படியா, உன் பொண்டாட்டி உன் பிள்ளைங்களாம் ஹைஃபையா இருக்கணும், அப்ப நான் வந்து உன்கிட்ட வந்து எதையா இருந்தாலும் கேட்கவே கூடாது, அது எது வேணாலும் நான் வந்து கவனமா இருக்கணும், அப்படிதானே? நான் வந்து கேட்டுட்டோம்னா உடனே நீ புருஷனை வச்சு பிளாக் பண்ணி இது மாதிரி வாங்குறியா, இது மாதிரி பண்றியா? நான் உண்மையிலே சொல்றேன்ப்பா, அல்ல அவனுக்கு தெரியல, நீ அமைதியா போய் சேரு. இனிய இருந்த கொஞ்சம் நெஞ்ச அன்பையும் பாசத்தையும் கொச்சப்படுத்துற, அது ரொம்ப கொச்சப்படுத்துற, கேவலம், அது எனக்கு கேவலம். ஹலோ. ஆமா, கீழே சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு, என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இல்ல நான் அந்த வரமாட்டேன். நான் நினைச்சது நீ ஒன்னே ஒண்ணுதான் நீ ஆரம்பத்துல ஆசைப்பட்ட, என்ன தெரியுமா? நான் உனக்கு வேணும், காலம் ஃபுல்லா வேணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது வந்து யாருக்குமே உன் பக்கட்டும் என் பக்கட்டும் எனக்கு எந்த சார் நல்லா இருக்கேன். டெய்லி மதுரையில் இது பண்றேன். ஆமா, பண்ணிட்டு இருக்கேன் சார், பண்ணிட்டு இருக்கேன். உடம்பு எப்படி இருக்கு உங்களுக்கு? ஹெல்த்தியா வாங்க, சிங்க மாதிரி இருப்பீங்க. மேடம் வந்து நாங்கள் பார்த்தேன், சரி பேசலாம்னு பார்த்தேன் சார், பண்ணிட்டு இருந்தாங்க.
ஹலோ, ம். தினமலர் பத்திரிகை ஓனர். அப்பா நான் சொல்றேன்ப்பா, உன்கிட்ட இன்ன வரைக்கும் என்னாலே மனசு விட்டு பேச முடியல. நான் சொல்றேன்ப்பா, உன்கிட்ட இன்ன வரைக்கும் என்னாலே மனசு விட்டு பேச முடியல. நீ இன்ன வரைக்கும் நீ பேசுறதுன்னா ஷார்ட்டா போயிடுற. ஆனா அது ரொம்ப மனக்காயப்படுத்துது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த உன் பக்கத்து வேற விஷயம், என் பக்கத்து வேற விஷயம். சரியா? அப்ப என்னுடைய சூழ்நிலைய உன்கிட்ட புரிய வைக்கக்கூடாட்டி உனக்கு விளங்க மாட்டேங்குது. அதுக்கு உண்டான சூழ்நிலை அமைய மாட்டேங்குது. ஏன்னா மெசேஜ்ல எல்லாம் யாரையும் விளங்க வச்சுக்க முடியாது. நேர்ல மனசு விட்டு பேசி இப்படி பண்ணிக்கலாம், நம்ம இப்படி இருந்து தனியா தனியா வாடி. இரு. இந்த மாதிரி பண்ணிக்கலாம், நம்ம இப்படி இருந்துக்கலாம், இப்படிதான் நம்ம கொண்டு போய்க்கலாம் லைஃப சேஃபா. உனக்கும் எந்த சரி, பிரச்சனையும் வேணாம், எப்படி எனக்கும் கொண்டு வேணாம். போலாம்னு சொல்லு. இப்படிதான் நம்ம கொண்டு போய்க்கலாம் லைஃப சேஃபா. உனக்கும் எந்த சரி, பிரச்சனையும் வேணாம், எப்படி எனக்கும் கொண்டு வேணாம். போலாம்னு சொல்லு. அதுதானே நான் சொல்ல வரக்காட்டி நீ என்னென்னமோலாம் பேசுறீ. இப்ப நான் என்ன நம்பிக்கையில உன்கிட்ட நான் பேசுறது அதான் சொல்லு. சொல்லு, அதை விட்டுரு. இல்ல மத்த இல்ல எல்லா இல்ல இல்ல விஷயத்தையும் விட்டுரு. எனக்கு இந்த மத்த விஷயத்த விட்டுறது இல்ல. இன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தையை நல்லா ஒரு மாதிரியா இருக்கு, அசிங்கமாவும் இருக்கு. என்னவோ என்னை நல்லா நீ ஏன் இந்த மாதிரி கேவலப்பட்டுக்கிறேன்னு சொல்ற மாதிரி தோணும் எனக்கு. அவ்வளவு வேதனையா இருக்கு, உண்மையிலே சொல்றேன். சீ, டேய், நீ இப்ப சொல்றத விட்டுட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்கிற உன்ட்ட இதுதான் நீ பிரச்சனையா இருக்கு எனக்கு. என்னால தேவையில்லாம உன்னால இல்ல தேவையில்லாம ஒரு வார்த்தையை சொல்லிடுற. அது எவ்வளவு என் மனசை பாதிக்கிறதுங்கிறது விளங்க மாட்டேங்கிற. அதுதான் உன்கிட்ட பிரச்சனை. நீ 100 சொல்லுவ. நான் ஒண்ணுமே சொல்லலையே. 100 இரு சொல்லுவ. இரு நான் என்னெல்லாம் சொன்னேன். நான் ஆ. ஒண்ணு சொல்லவா திருப்பி? இப்ப பத்தியா இதே மாதிரி பேசிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? இதுக்குதான் ஒரு வாழ்க்கையா? தேவையில்லாத ஒரு வாழ்க்கையா? தூக்கி தலைய சைத்தாடத்துக்கு வச்சுக்கிட்டு டேய், தெரியறதுக்கு. டேய், இந்த பாரு, நீ விஷயத்த வந்து அவ முதல்ல இந்த ஒரு வார்த்தையை ஒரு சொன்னதை நீ ஒரு பாரு, தப்புன்னு உணர விஷயத்த முதல்ல. 2 நிமிஷம் தான். நீ 2 மணி நேரம் பேசிட்டு விஷயத்த சொன்னா எனக்கு புரியாது. எனக்கு அப்படியா? விஷயத்த சுருக்காம சுருக்கா வந்து சொல்லு. இல்ல மித்த நான் விஷயங்கள் இரு அப்புறம் பேசுவோம். சுருக்க சொல்லிடுறேன். முதல்ல நீ சொன்ன வார்த்தை முதல்ல தப்பு. நீ அல்லாவுக்காவது மன்னிச்சுக்கன்னு நீ கேட்டே ஆகணும். ஏன்னா அது என்னால தாங்கிக்க முடியல. வேஸ்ட். அப்புறம் திருப்பி மன்னிச்சுக்கோ. நான் இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும். இந்த மாதிரி உன் வார்த்தையில இந்த மாதிரி வார்த்தை வந்துச்சுன்னா நான் பேசக்கூட மாட்டேன், மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன். அவ்வளவுதான் விஷயத்த சொல்லுவேன். சொல்றி. ஆமா, விஷயத்த சொல்றேன். ஓவரா வாய் பேசிட்டு மயிர பாரு, இருக்காத. வாய் மயிர. அப்படியே ஊர்ல ஏமாந்துட்டு வந்து நீ என் கடைக்குள்ள என் தலையில வந்து உட்காந்துட்டு உயிரை வாங்குற ஊர் மயிர. ஆளுகள்ட்ட எல்லாம் போய் நான் இழிச்சுக்கிட்டு. ஏன்னா நைட் தூங்கலையா? நான் நல்லா தூங்கினேமா. எங்க தூங்கலன்னு போட்டா உண்மையை பேசு. உண்மையை சொல்றேன், தூங்கல. லேட்டா தான் தூங்கினேன். எந்திரிக்கல, இப்பதான் எந்திரிச்சேன். ஒரு 7 மணி இருக்கும். இவங்க உன்னை வந்து சொன்னா நானு உன்னை கீழே நக்கறேன்டி. அப்படி நக்கறேன்னாக்கா வந்து இதே மாதிரி கீழே நக்கறேன்றது வந்து எல்லாத்தையும் செய்ய முடியாது. முதல்ல புரிஞ்சுக்கோ. ரொம்ப பிடிக்கணும், மனசுக்கு இதா இருந்தா தான் செய்ய முடியும். அவ்வளவு ஜென்யூனா இருந்தா தான் வந்து பண்ண முடியும்னு வச்சுக்கோ. அதனால வந்து அதை செய்யறேன்னு சொன்னவன்ட்ட அத கிஸ் கொடுத்தன எப்படி இருந்துச்சு? நான் மயங்கனே சொல்றது இல்லையா? நான் சொல்றது கேளு. மயங்கனே சொல்லு. அதை முதல்ல நீ சரி நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட். இப்ப நீ இது கேளு, மாதா என்ன சொல்றதுக்கு பிளான்னு பதில் கேக்குறீல? சொல்லு. நீ இது கேளு, மாதா என்ன பிளான்னு சொல்றதுக்கு பதில் கேக்குறீல? சொல்லு. பிளான் கேட்டில, ஃபர்ஸ்ட் பிளான சொல்லிடுறேன். இப்ப உனக்கு சேஃபா இருக்கணும், எனக்கு சேஃபா இருக்கணும். நீ நினைக்கிற மாதிரி நம்ம உடனே இப்ப கல்யாணம் பண்ணிடலாம் வாழ முடியாது. சரியா? அதை சொல்லு. என்ன இப்பதான் விஷயத்துக்கு வர. நீ பேச விட்டாதானே மாடு எருவ மாடு இப்ப சொல்லு கூட பேச சொல்லு விடு. சொல்லு. இப்போ ஒண்ணுதான். அல்லாஹ்தால உன்னை ஒரு கண்ணியமான இடத்துல வச்சிருக்கா, என்னைய ஒரு கண்ணியமான இடத்துல வச்சிருக்கான். ஆமா. உன் பிள்ளைங்களும் பொண்டாட்டியும் எனக்கு பிள்ளைங்க பொண்டாட்டி மாதிரி தான். சரி, அவங்களும் எனக்கு வேணும் தான், இல்லைன்னு சொல்லல. நீ அதே மாதிரிதான் இவங்களையும் நீ நினைக்கணும். வேற்றுமை நினைக்க கூடாது. நான் ஓப்பனா சொல்லிட்டேன். இப்ப சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். சரி இறுதி வரைக்கும் அதான் நினைக்கணும். உனக்கு சரி. எப்படி அவங்களுக்கு செய்யணும், அந்த குழந்தைங்களுக்கு எப்படி நல்லா இருக்கும்னு நினைக்கிறிய 3 பேரும், அதே மாதிரிதான் இவங்க 3 பேரும் நீ நினைக்கணும். புரியுதா? சரி அந்த 3 பேரும் சேர்த்து என்ன 4 பேரு. இது அங்க 5 பேரு, இங்க 4 பேரு. அதான் உன்னுடைய பிள்ளைங்க. சரி. அதே மாதிரி ஒரே மாதிரிதான் இருக்கணும் கல்வும் பேச்சும். சொல்லுடி. புரிதல் 2மே ஒரே மாதிரிதான் இருக்கணும். இந்த மாதிரி சொல்லு. மாத்தி பேச்சல் இருக்கக்கூடாது. அதே போல நல்லது கெட்டது நீ வரப்போக எல்லா விஷயத்திலும் கட்டாயம் அவசியம் நான் விடவே மாட்டேன். எதுவானாலும் ஃபர்ஸ்ட் உன்னை நான் கூப்பிட்டு முதல் இடத்துல வைப்பேன். அதுல எந்த மாற்றமும் இருக்காது. என்ன ஒரு விஷயம்னா, நம்ம வீட்டுக்குள்ள என் வீட்டுக்குள்ள உன்னைய கூப்பிட்டுட்டு உன் பக்கத்துல உட்காரவோ இல்ல உன்கிட்ட ஃப்ரீயா பேசவோ என்னால முடியல. இப்ப நீ சொன்னில்ல, அவரு முன்னாடி என்னால பேச முடியல, அவரு முன்னாடி நிக்க. இப்ப அது மாதிரிதான் எனக்கு என் வீட்டுக்குள்ளேயோ இங்க என்னால முடியவே முடியாது. உன்கிட்ட மனசு விட்டு கூட பேச முடியாது. நீ சொல்றீல்ல மனசு விட்டு பேசுன்னு. அதனாலதான் என்னால பேச முடியலைங்கிற ஒரே காரணத்தினாலதான் நம்ம போயிடலாம், வெளியில போயிடலாம். அப்ப அங்க யாருமே இருக்க வேண்டாம். இந்த வாட்டி நான் நினைச்சது அதுதான், பிள்ளைங்க கூட வேண்டாம். அவரு வந்து கூட இருப்பார்ல. இரு இப்ப ஏதாவது சொல்லக்கூடாது, அவசரப்படுற பத்தியா? அவரு முன்னாடி பேச முடியும், கேவலமா இருக்கு. அது மேல என் வாழ்க்கை வீணா போயிடும்ல. அது விளங்க மாட்டியா நீ? அவர் எப்படி அனுப்புவ? நான் சொல்றத கேளுப்பா. நம்ம ஒரு பிளான் பண்ணி தான் சொல்லி கூட்டிட்டு போகணும். என்னன்னா நம்ம எப்படி தெரியுமா, நம்ம 2 பேரும் என்ன பேச்சு முடிவு பண்றோமோ அதுக்கு தகுந்தாப்ப நான் என்ன சொல்றேனோ அது மாதிரிதான் நீ சொல்லணும் அவர்கிட்ட.
இப்ப நம்ம ம் ஊருக்கு போறோம்னு வச்சுக்கோ, இப்ப சிறுமலையே போறோம்னு வச்சுக்கோவேன். ம் சிறுமலை போறோம். நீ பாய் ஏற்கனவே சென்னைக்கு கூப்பிட்டில்ல, ம் அந்த மாரி கூப்பிடுற மாரி, நம்ம ஏதோ மதரசா விஷயமா ஏதாவது ஒரு பிளான் பண்ணி, ஆள் ம் இருக்காங்க, ஸ்பான்சர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச முக்கியமான ஆள் இருக்கு. ஏய் மதரசா அதெல்லாம் விஷயமா சொன்னா மாட்டிக்கோம்பா. இரும்மா, நான் ம் சொல்றத கேளு. நான் வரதா இருந்தா இந்த மாரி விஷயத்துக்கு மட்டும் தான் என்னால வர முடியும். ம் இப்ப இவர நீ கூப்பிடுறதுங்கிறது டிரைவருங்கிறது தான். இந்த பாரு, இரு அதாவது இரு இரு இந்த இரு அந்த இரு. நீ இந்த மாதிரி ஒண்ணு பேசிட்டு ஒண்ணு போனா அவர் ரொம்ப யோசிக்கிறார், ரொம்ப விளங்குறாரு. ஒரு விஷயம் நான் சொல்றத கேளேன். நான் வந்து வெளியில வரணும்னா ஒரு விஷயம் தான். மதரசா விஷயத்த தவிர்த்து வெளியில எங்கேயும் எனக்கு வேற வரதுக்கு வாய்ப்பு இல்ல. ம் புரியுதா? நான் சொல்ல வரத விளங்கி ஃபர்ஸ்ட் நீ பொறுமையா இரு. உன் சரி அறிவுக்கு பேசாத. நான் சரி. சொல்றது மதரசா விஷயம் மட்டும்னா நான் அவரு கூட எங்கனாலும் வருவேன். ம் அந்த கான்செப்ட வச்சு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, போறது என்னவோ சிறுமலை, திண்டுக்கல் ஏதோ ஒண்ணு சொல்றோம். ம் போற வழியில யாரையா பார்க்குறோம், பேசுறோம் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிற நீ ம் அவர்ட்ட. ம் அ அப்ப ம் போயிட்டு நம்ம இந்த மாரி டூர் போயிட்டு வந்துருவோம். ம் நான் முடிவு பண்ணியிருந்தேன். அங்க எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லிக்க. ம் மீட்டிங் நீ ரூம்குள்ள கூட உட்காந்து ரூம தனித்தனியா தான் போட்டுக்கணும். ஒரு ரூமெல்லாம் போட முடியாது. உனக்கு ம் ஒரு ரூமு, எங்களுக்கு ஒரு ரூமு. புரியுதா? ம் ஏன்னா இதெல்லாம் சந்தேகம் வரக்கூடாது. ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிடும். ம் நீ மீட்டிங்ன்னு சொல்லிக்கிட்டு அது ரூமுக்குள்ள மீட்டிங் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல வெளியில போயிட்டு வர மாரி போயிட்டு வந்தாலும் சரி பிரச்சனை இல்ல. ம் நீ வந்து 2 விஷயம். ஒண்ணு மதரசா விஷயமா பேச ஸ்பான்சர் கிடைச்சிருக்காங்கங்கிற மாரி நான் இவர்ட்ட இப்படி சொல்லி வச்சிருவேன். என்ன சொல்லி வச்சிருவேன்னா, ம் அக்பர் அண்ணன் எனக்கு அவசியம் எனக்கு மதரசாக்கு இடம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்கங்க. அது மாரி ம் எனக்கு நல்லது கெட்டது மதரசாக்கு தேவையானத செய்றேன்னு சொல்லியிருக்காங்க. எதுவானாலும் என்ட்ட சொல்லு. நீ யார்ட்டயும் கேட்காதன்னு சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்லிக்கிறேன் முன்கூட்டி. ம் முன்கூட்டினா உடனேலாம் சொல்ல முடியாது. ம் அவ்வளதான் திரும்பிருவாரு என் பக்கட்டு. புரியுதா? சிறுக ம் சிறுக தான் சொல்ல முடியும். ம் சிறுக சிறுக சொன்னா தான் அவருக்கு என் மேல நம்பிக்கை இருக்கும். ம் ஏன்னா எந்த ஒரு ஆம்பளையும் என் வீட்டுக்குள்ள அனுமதி கிடையாது. அன்னைக்கு ம் நீ வந்துட்டு போயிட்டு எனக்கு அவ்ளோ திட்டு. எப்படி அப்படியா? எவ்வளோ ஆமா அவ்ளோ திட்டு எனக்கு. அசிங்கம் என்னென்ன? அது. அது என்னலாம் இப்ப பளபளன்னு பேசாத. இப்பதானே சொன்னேன் நானு. அதுக்குள்ள போனேன்னா 1 மணி நேரம் ஆகும் பரவாயில்லையா? அது நான் நேர்ல ஐயோ வேணாம் சொல்லிக்கிறேன். வேணாம் சொல்லாத. அத நேர்ல சொல்லிக்கிறேன். ஷார்ட்டா சொல்லும்போது கேட்டுக்கோ. ஆ ம் அப்ப இன்ன வரைக்கும் யாருமே வந்ததில்ல அப்படி வீட்டுக்குள்ள. என் வீட்டுக்குள்ள ஜென்ஸுக்கு வேற கிடையாது. ம் ஒண்ணு இவரு இருக்கிறப்ப மட்டும் தான். என் பிள்ளைங்க, அம்மா இவங்கலாம் சரி இருந்தா தான் சொல்லுடி. வந்தோம். அதனால நீ பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இவரு என்னைய கேட்டாரு. அதனால அவரு ஒரே நீ ஏன் வார்த்தை, அவர்கிட்ட போய் சொன்னாத? "ஏய், பொய் சொல்லக்கூடாதுல்ல. அப்ப எனக்கு இப்ப உண்மையை சொல்ல வேண்டியது, இன்னைக்கு நான் கிஸ் பண்ண நான் சொல்ல வேண்டியதுதானே? ஒரு விஷயம் கேளு. அமைதியா இரு. நான் சொல்லி அது அப்புறம் பேசிக்கலாம். சரியா? அப்ப ம் நான் என்ன சொல்றேன்னா, அவர்ட்ட எடுத்த உடனே இல்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் கொண்டு போ முடியும். கொஞ்சம் கொஞ்சமானா எப்படி கொண்டு போக முடியும்னா, நீ வந்து எனக்கு எதுவானாலும் உதவி செய்யக்கூடியவங்களா இருக்கிற மாரி. குடும்பத்துக்கும் ம் சரி, மதரசாவுக்கும் சரி. ஒரு ம் அட்டாச்சா, ஒரு அன்பா இருக்கிற மாரி காமிச்சுக்கணும் குடும்பத்துக்கே. எனக்கு என் மேல இல்ல. என் மேல இல்ல. அதாவது மதரசாக்கும், என் குடும்பத்துக்கும் நான் நல்லா இருக்கணும். ம் குடும்பத்தோட நல்லா இருக்கணும். இப்படிங்கிற மாரி தான். உன்னை என்னையும் இணைச்சு கொண்டே போயிறக்கூடாது. புரியுதா? இப்ப நீ ம் எது செஞ்சாலும் அவருக்கு செய்ற மாரியும், மதரசாக்கு செய்ற மாரியும் தான் இருக்கணும். அலிபாய் ம் குடும்பம் நல்லா இருக்கணும். ம் அலிபாய் குடும்பம் நல்லா இருக்கணும். பொண்டாட்டி ம் பிள்ளைங்களோட நல்லா இருக்கணும். அவங்களும் மாசம் நடத்துறாங்க. ம் மாசம் நல்லா இருக்கணும். நான் தீனுக்காக செலவு பண்றேன். ம் தீனுக்காக நான் செலவு பண்றேன். நான் எவ்வளவோ பேருக்கு உதவி பண்றேன். தீனுக்காக செலவு பண்றேன். அப்ப அவர தான் என்ன பண்ணணும்? அவர மோட்டிவேஷனாவே கொண்டு வரணும். ம் கொண்டு வந்தா மட்டும் தான் இதுல என் பக்கட்டு திரும்பாது. ம் நீ எது வாங்கி கொடுத்தாலும் இப்ப ஃபோன் வாங்கிட்டு வரேன்னு வச்சுக்கவேன். இந்தாங்க அலிபாய் நீ அவர கூப்பிட்டு தான் பரவால்ல ம் நின்டு பேசிட்டு போ. இந்தாங்க பாய் அலிபாய்ன்னு அவரு கையில தான் குடுக்கணும். இந்தாங்க மதரசாக்கு ஒரு ஃபோன் கேட்டிருந்தாங்க. ஏன்னா சரி வந்து ரைட். சொல்லு புரிஞ்சுக்கிட்டேன் நானு. விளங்கிருச்சா? அப்ப ம் வீடு வாங்குனாலும் சரி, இடம் சரி இப்ப வாங்குனாலும் அவரு சரி, கூட வந்தாக்கா எப்படி வந்து இரு நம்ம இரு எடுத்து இரு. எடுத்து நான் எடுத்துட சொல்லி முடியாது. இரு நான் சொல்றேனே. ம் அவசரப்படாத. நீ ம் எது வாங்கி குடுத்தாலும் அவரு பேர்லயும் அவர்ட்டயுமே கொண்டு போகணும். என்ட்ட கொண்டுட்டே வரக்கூடாது. ம் ம். தனிப்பட்டு ம் எனக்கு நீ செய்றதெல்லாம் தனியா அது வேற விஷயம். ஒரு சேலை வாங்கி தர அதெல்லாம் நான் தான் ரகசியமா வச்சுக்கிறேன். நான் வாங்கினதா காமிச்சுக்கிறேன். புரியுதா? ம் அது வந்து தனியா நம்ம இது பண்ணிக்கலாம். சின்ன சின்ன விஷயம் பொருள நம்ம தனிப்பட்டுக்கலாம். ம் ஆனா மெயின் விஷயங்கள் எல்லாம் அவரு பேர்ல அவர்ட்ட தான் இது பண்ணணும். ம் நம்ம என் பக்கத்துல நீ கொண்டு வந்துரக்கூடாது. ம் ஆமா. அவர்ட்ட பேசி அவர நீ அட்டாச் பண்ணணும். ம் அது மாரி இப்ப நம்ம போறோம் வச்சுக்கோயேன். நான் ம் ஆல்ரெடி உன்ட்ட என்ன சொன்னேன்? ம் என்னது? இல்ல இங்க கீழ கூப்பிடு. இந்தா வரேன் பா. இல்ல இங்க கீழ கூப்பிடு. இந்தா வரேன் பா. அதாம்மா, நான் ஆரம்பத்துல உன்ட்ட சொன்னதுதான். உன் கூட வாழணுங்கிற எண்ணம் எனக்கு இந்த ஃபோன்ல பேசவே பயமா இருக்கு. எனக்கு எதையும் பேச முடியல. மனசு விட்டு, வாய் விட்டு
உன்கிட்ட ஓப்பனா பேச முடியல, தடுமாற்றமா இருக்கு ஒண்ணு. அதனாலதான் போய் தொலைவோம், வெளியில போய் பேசுவோம்னு தான் நான் வாட்ஸ்அப் கூட்டிட்டு இருக்கேன். கால்ல பேசுறியா? வாட்ஸ்அப் கால்லையா? சரி இரு, இதுலயே பேசிட்டு போயிடுறேன். என்ன ஆ, ஆ, இப்ப எனக்கு என்னன்னா, உன் கூட கடைசி வரைக்கும் வாழணும்னு ஆசை இருக்கு. அது ஹலாலா வாழணும். நான் அன்னைக்கு சொன்னதுதான், ம், ஹலாலால வாழணும், உண்மையா வாழணும். நீ என்னைய ஏமாத்திடக்கூடாது. நீ என்னைய உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை, என் பொண்டாட்டி தெரிஞ்சு போச்சு, திட்டுறா, நான் போயிடுறேன் அப்படின்னு என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது. ம், இறுதி வரைக்கும் என்னை கைப்பிடிச்சு நிக்கணும். ம், இன்னும் நான் என்ன திரும்ப துவா செய்யறேன், உன்னை நான் 2 நாளா நினைச்சதுல யாரெல்லாம் அவருக்கு நீண்ட ஆயுள கொடு. ம், நான் கேக்குறது அதான். ம், இருக்கணும், கடைசி வரைக்கும் ரொம்ப வருஷம் வாழணும். ம், புரியுதா? ம், சும்மா ஏதோ இருந்தோம் போகணுன்ட்டு போயிடக்கூடாது. எனக்கு காசு இப்ப நீ வாங்கி கொடுக்குற பணம், நகை, வீடு இதெல்லாம் நீ இல்லைன்னா அது வேஸ்ட் எனக்கு. ம், ஏன் தெரியுமா? அந்த வீடு, நகை, பணத்துக்காக எல்லாம் நான் வரல. ம். அப்படி வாழ்றாலும் நான் இல்ல. சரி வா, அழுவாத வா. வாடி. இவ்வளவு அனுபவிச்சிருக்கேன், ஆனா வெளியில மட்டும் இந்த பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக் உன்ட்ட அந்த அன்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை வெளிக்கொண்டு வராம என்னை போட்டு வச்சு செய்யறன்றது எனக்கு தெரியும். என் மேல இன்னைக்கு தான் அதான் கேட்டேன், என் மேல ஆசை இருக்கா இல்லையான்ட்டு. நம்ம தனியா போனாதான் பேச முடியும், புரியுதா? இது பேசவும் முடியாதுங்க, சரியா? அதனாலதான் நம்ம போயிட்டு, நீ அங்க மீட்டிங்னு சொல்லி கூட்டிட்டு போ. உனக்கு மீட்டிங் பிளஸ் மதரசா விஷயமா நான் ஒரு சில கான்செப்ட் பேசியிருக்கேன். நீங்க அவங்களையும் அழைச்சிட்டு வந்தீங்கன்னா, 2 பேரும் வந்தீங்கன்னா நல்லா. 2 பேருமே, என்னை தனிப்பட்டு சொல்லாத, நீங்க 2 பேரும் வந்தீங்கன்னா மதரசா டீட்டெயில்ஸ் சொன்னா ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கோ. ஆமா, உனக்கு மீட்டிங்கும் பிளஸ் மதரசா விஷயமா ஆன்சரை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கோ. ஆன்சரை பார்க்காது அங்க சமாளிச்சுக்கலாம் ஏதாவது சொல்லி. அது நம்ம போன்ல இது கான்ஃபரன்ஸ் கால்ல பேசிக்கிட்டோம் கூட பேசிக்கலாம், ஓகேவா? ஆமா, உனக்கு மீட்டிங், அதனால நம்ம சிறுமலை போலான்னு சொல்ல. பக்கத்துல ஒரு நாள் கூட நம்ம தங்குற மாதிரி ஏற்படும். 2 நாள் ஆக்டிங்கா வாங்க, அதுக்கு உண்டான நீ என்ன பண்ண, இந்த ஆக்டிங் டிரைவர் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு நீ கவனிச்சுக்கணும், அவரை கவனிக்க தான் பிரச்சனை இல்லாம இருக்கும். இல்லைன்னு வச்சுக்க, தனிப்பட்டு என் பக்கத்து என்னமே வராத அளவுக்கு நீ பாத்துக்கணும். அவருக்கு என் பக்கத்து என்ன வரக்கூடாது, இவ்வளவு கூட்டிட்டு போறதா கூப்பிட்டாருங்கிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது. ஆமா, அப்படியே டிரைவராவே ஆக்டிங் டிரைவர் நீ இது பண்ணி. அதனாலதான் சொல்றேன், எதுவானாலும் அங்க போய் நான் மனசை விட்டு உன்கிட்ட பேசுறேங்கிற, முழுசா பேசி நம்ம எப்படி பிளான் பண்ணுவோம்னு நான் சொல்றேங்கிற. இங்கே பேச முடியாது, ஓப்பன் பிளேஸ்ல நான் உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தேன்னா அக்கம் பக்கம் காதல விலகும். ஒண்ணு, என் பிள்ளைங்க கவனிப்பாங்க. அதனாலதான் நான் உன்கிட்ட அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் நம்ம தனியா போய் பேசுவோம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அப்ப மனசு விட்டு பேசினாதான் இரவு மாடு உனக்கு விளங்கும். இந்த மாதிரி கெட்ட புத்தி உனக்கு வராது. அந்த கெட்ட புத்தி ஏமாத்திடுவாளோ, ஓடிடுவாளோ, வச்சிருவாளோ, உண்மை என்னன்னு தெரிஞ்சாதானே வழங்க நல்லா இருக்கான். இப்பயும் நான் சொல்லவா, இப்பயும் எனக்கு நீ சொல்லி நான் தான் சொல்றேன், நீ சொல்லி என் மனசை மாத்திட்ட. அது மட்டும் ஒண்ணு புரியுதா? ஒண்ணு. இன்னொன்னு, உன்னுடைய இயற்கையான குணம் எனக்கு பிடிச்சிருக்கு. இது 2 விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். மத்ததெல்லாம் உன் பேச்சு இருக்கு பத்தியா, அது யாருக்குமே பிடிக்காது. அதுதான் சொல்றேன்ல, அங்க போவோங்கிற, அங்க போவோம். ஆல்ரெடி நான் சொன்னதே அங்க நம்ம டீட்டெயிலா பேசுவோம். பேசினாதான் உனக்கு புரியும்பா. அதுல அந்த ஒர்க்கே இருக்கக்கூடாது, உனக்கும் ஒர்க்கு டென்ஷன் இருக்கக்கூடாது, எனக்கும் ஆளுக தொல்லை இருக்கக்கூடாது. அந்த மாதிரி போனாதான் மனசு விட்டு பேசி இதை எப்படி கொண்டு போன லைஃப் லாங் அப்படிங்கறது தந்து தொலைகிறேன். வா போலாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன்ல, வேணா சனி ஞாயிறு வேணா டூர் பிளான் பண்ணு. சனி ஞாயிறா? ஏன்னா அப்பதான் இந்த நமக்குள்ள இந்த சண்டை வராது. வெளியே போறாரு, கேளு, நமக்குள்ள இந்த சண்டை வராது, இந்த பிரச்சனை வராது. பிரச்சனை முதல்ல சால்வ் பண்ணுங்க. சரி, பண்ணிட்டு எனக்கு உடனே சொல்லு. இப்ப வேணா அல்லாஹ் அக்பர். இந்த ஆடியோவை யாராவது ஒரு ஆளாவது காது கொடுத்து முதல்ல கேட்க முடிஞ்சுச்சா? காரி துப்பிருப்பீங்களே நீங்களே. இந்த ஆடியோ கேட்க உங்களால அந்த எச்சியை முதல்ல முழுங்க முடிஞ்சுச்சா, இல்ல துப்புனீங்களா? எங்களுடைய முகத்தை இவ வெளியே காட்டுறா,
என்ன அந்த ஒரு ஈகோ தனத்துல எப்படியாவது இவங்க பழி வாங்கியே ஆகணும்னு எனக்கு உதவி செஞ்சவங்களுடைய முகத்தையும் சரி என்னையும் சரி குடும்பத்து பிள்ளை சின்ன பிள்ளை என் பிள்ளை என் மக மாதிரி இப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ண இழிவுபடுத்தணும் அசிங்கப்படுத்தணும் வேணுக்குன்னு என்னை உதவிப்படுத்தணுங்கிற அவங்களையும் பழி வாங்கணுங்கிற நோக்கத்துல என்னைய நீ வந்து பாதுகாக்கிற அப்படிங்கிற பேர்ல சொல்லி செஞ்சியே உனக்கு இது அசிங்கமா இல்லையா? இந்த ஆடியோ கேட்டும் கூட உனக்கு அசிங்கம் தெரியல அப்படின்னா உன்னை விட இந்த உலகத்துல வேற இந்த ஒரு ஈன பிறவில அடிமட்டத்திலையும் அதுவும் கீழே உள்ள வேற யாரும் இருக்க மாட்டா, நீயும் உன் குடும்பமும். இதுக்கப்புறமும் உன் பையன் வந்து உன்னை யோகியன்னு சொன்னானா அவனும் உன்னை சேர்ந்தவன் தான். எல்லாருமே ஒரே குட்டையில விழுந்த ஒரே மட்டை அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாருமே அந்த அசிங்கத்துல மூழ்கி இருக்க ஒரு ஜென்மங்க தான். எல்லாரும் காரி துப்புங்க. உறுதியா இருக்கணும், உறுதியா இருக்கணும், உறுதியா இருக்கணும். இந்த மூஞ்சியை பார்த்து அந்த மூஞ்சிலே காரி துப்புங்க.